அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல். அத்தியாயம் 6, பகுதி 3. அன்று நான் சிமிங்டனை டவுனில் சந்தித்தேன். மேகன் என் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமல்ல? நான் கேட்டேன். ஜோனாவுக்கும் பேச்சு துணையாயிருக்கு. அவளுடைய தோழிகள் யாருமே இல்லாதால அவ தனிமையை ரொம்பவே உணர்றா. ஓ, அதாவது மேகன்? ஓ எஸ், ரொம்ப நல்லவர் நீங்கள். அப்போது அவர் மீது நான் கொண்ட வெறுப்பினை பிறகு என்னால் எக்கட்டத்திலும் விளக்க முடியவில்லை. மேகன் பற்றிய அனைத்தையும் அவர் மறந்திருக்கிறார். இதற்கு பதிலாக நேரடியாக அவர் அச்சிறுமியை விரும்பாமல் காட்டிக்கொண்டிருந்தால் கூட நான் வெறுத்திருக்க மாட்டேன். முதல் கணவனின் குழந்தை மீது ஓர் ஆடவனுக்கு பொறாமையும் காழ்ப்பும் உருவாவது உண்டு. ஆனால் சிமிங்டன் அவளை விரும்பாமல் இல்லை. மாறாக ஜஸ்ட் அவளை கவனிக்க தவறிவிட்டார். ஒரு நாய் வீட்டில் இருந்தால் எப்படி அதனை அதன் மீது அதிகம் ஆர்வமில்லாத ஒருவன் கவனிக்காமலே இருப்பானோ அப்படி இருந்தால் சிமிங்டன் அதை தவறி மிதித்து விட்டாலோ அல்லது அது வேண்டுமென்றே முன்வந்து நின்று வாலாட்டி ஆடும்போதுதான் அதை அவன் கவனிப்பான். தனது வளர்ப்பு மகள் மீது இந்த அளவுக்கு அவர் காட்டும் வித்தியாசம் என்னை எரிச்சலுக்குள்ளாக்கியது. நான் கேட்டேன், அவளுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? மேகனுக்கா? ஏதோ அதிர்ந்தவரை போலானார் அவர். வெல், அவ வீட்டில் தான் இருப்பா. நேச்சுரலி அது அவ வீடு. நான் மிகவும் விரும்பிய என் பாட்டி அவருடைய கிதாரில் நாட்டுப்புற பாடல்களை பாடுவார். அப்படிப்பட்ட பாடல்களில் ஒன்று இப்படி முடிவதாய் எனக்கு நினைவு. ஓ கண்ணே, என் அருமையே, நான் இங்கு இல்லை. எனக்கு இடமில்லை, பங்கில்லை. எனவே இனி இங்கு சுற்றி கொண்டிருப்பது ஆகாது. எங்கும் இனி நான் இருப்பது தகாது. ஆனால் உன் இதயத்தில் மட்டும். நான் இப்பாடலை ஹம் பண்ணிக்கொண்டு வீட்டுக்கு போனேன். பகுதி 4. டீ குடித்து முடித்த நேரத்தில் வந்தார் எமிலி பர்டன். தோட்டம் பற்றி அவர் பேச வந்திருந்தார். அரை மணி நேரம் போல நாங்கள் தோட்டம் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். பிறகு நாங்கள் வீட்டுக்குள் வந்தோம். அப்போதுதான் அவர் தனது குரலை தனித்து கொண்டு முணுமுணுத்தது. அந்த பொண்ணு இருக்கே, அது நடந்துள்ள கொடூரமான சமாச்சாரத்தால் அப்படி ஒன்றும் மனசொடிஞ்சு போயிருப்பதா தெரியலையே. அவ தாயார் மரணத்தை குறிப்பிடுறீங்களா நீங்கள்? அதான் பின்ன. ஆனால் நான் குறிப்பிட்டது அதுக்கு பின்னால் இருக்கும் அந்த அந்த குற்றச்சாட்டை விளங்கி கொள்ள முடியவில்லை. இதில் மிஸ் பார்டனின் ரியாக்ஷன் எனக்கு தேவை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையா அது? ஓ நோ, நிச்சயமாக கிடையாது. இதில் நான் நிச்சயமாக இருக்கேன். மிஸ்ஸஸ் சிமிங்டன் ஒருபோதும், அதாவது அவர் லிட்டில் எமிலி பர்டன் சிவந்தார், குழம்பினார். அது உண்மைக்கு புறம்பானது. எஸ், இருந்தாலும் அப்கோர்ஸ் அது ஒரு தீர்ப்பாக இருக்கலாம். தீர்ப்பு? நான் முறைத்தபடி கேட்டேன். எமிலி பார்டனின் முகம் மேலும் கலவர சிகப்பு கொண்டது. இந்த அத்தனை கடிதங்களும் அவை ஏற்படுத்திய துயரங்களும் வலிகளும் ஓர் காரணத்தின் அடிப்படையில் தான் அனுப்பப்பட்டிருக்கணும். எஸ், அவ நிச்சயமாக ஒரு காரணத்துக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கின்றன என்றேன் நான் இறுக்கமாய். நோ மிஸ்டர் பார்டன், நீங்கள் நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் அக்கடிதங்களை எழுதியிருக்கும் அந்த திசை தெரியாதவனை பற்றி சொல்லலை. எவனோ ஒரு ஒப்பேராத ஆளாதான் அவன் இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மொட்டை கடுதாசிகள் ஒரு தீர்க்க தரிசன முறையில் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்ல வரேன். அதாவது கடவுளே செய்திருக்கும் ஓர் ஏற்பாடு. இப்படி சொல்லலாம். நம்முடைய குறைகளை பற்றி நாமே உணர்ந்தெழ பிறகு கடவுள் மர்மமான முறையில் நடக்கிறார் என்பதைப் போல
எதையோ முணுமுணுத்தார் எமிலி. நோ என்றேன் நான். மனுஷன் அவன் மனம் போன போக்கில் செய்யும் அனைத்து கொடூரங்களுக்கும் கடவுளை துணைக்கு அழைத்து கொள்வது அதிகமாயிடுச்சு. கடவுளே நிஜத்தில் நம்மளை தண்டிக்கணும் என்பது கிடையாது. மிஸ் பார்டன், நம்மை நாமே தண்டித்து கொண்டு விடுவதில் இப்பெல்லாம் ரொம்பவே பிஸியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒருத்தன் எதுக்காக பண்ணணும்? ஏன்? இதுதான் எனக்கு பிடிபடலை. நான் என் தோள்களை குலுக்கினேன். ஒரு துருப்பிடிச்ச குணம். ரொம்ப வருத்தத்தை தருது இது. எனக்கு இது ஒன்றும் வருத்தமாக படலை. இது ஒரு மாபெரும் குற்றம். எஸ், கொலை குற்றம். மிஸ் பார்டனின் முகத்திலிருந்து சிகப்பு விலகியது. இப்போது அது வெளிரி போனது. ஆனால் ஏன் மிஸ்டர் பார்டன், ஏன்? இதில் என்ன இன்பம் அவனுக்கு கிடைச்ச போகுது? அதை நீங்களும் நானும் விளங்கிக்க முடியாது. தேங்க் காட். எமிலி பார்டன் அவருடைய குரலை தனித்து கொண்டார். எல்லாரும் மிஸ்ஸஸ் கிளிட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னால் சத்தியமாக நம்ப முடியல. நான் மறுப்பாய் தலையசைத்தேன். அவர் கலவரமானவராய் தொடரலானார். இப்படிப்பட்ட எதுவுமே இங்கே முன்னெல்லாம் நடந்தது கிடையாது. என் நினைவுக்கு உட்பட்ட ஒரு சம்பவம் கூட கிடையாது. இது அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு சின்ன சமூகம். என் டியர் அம்மா இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? வெல், இதெல்லாம் பார்க்க இல்லாமல் அவங்க கண்ணை மூடினதே நல்லது. நான் கேள்விப்பட்ட வரையில் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்தான் ஓல்டு மிஸ்ஸஸ் பார்டன் ஆவார். ஆகவே அவர் நடப்பதையெல்லாம் பார்த்து ஒருவேளை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். எமிலி தொடர்ந்தார். இது என்ன ரொம்பவும் கவலையாக்குது? உங்களுக்கு இது போல ஒன்றும் வரலையோ? அவர் சிவந்தார். ஓ நோ, ஓ நோ, ஓ, அப்படி நடந்திருந்தால் சிதைஞ்சிருப்பேன். நான் அவசரமாய் மன்னிப்பு கேட்க, ஆனால் அவரோ அப்செட் ஆன நிலையில் எழுந்து போனார். நான் வீட்டுக்குள் போனேன். ஜோனா மாலை குளிர் அதிகமாயிருந்ததால் அங்கு வரவேற்பறையில் மூட்டம் போட்டிருந்த கணப்புக்கு அருகே நின்று கொண்டிருந்தாள். அவள் கையில் திறக்கப்பட்டிருந்த ஒரு கடிதத்தை வைத்து கொண்டிருந்தாள். நான் நுழைந்ததும் உடனடியாக தலையை திருப்பினாள் அவள். ஜெரி, இதை நான் லெட்டர் பாக்ஸில் பார்த்தேன். ஏய் துப்பு கெட்டவளே அப்படின்னு துவங்குது இது. வேற என்ன சொல்லுது அது? ஜோனா ஒரு நீண்ட பெருமூச்சினை வெளியிட்டாள். அதே பழைய பல்லவி. அவள் அதை கணப்புக்குள் போட்டாள். ஆனால் அது பற்றி கொள்வதற்கு ஒரு தாவு தாவி அதனை அப்படியே நான் அபகரித்து விட்டேன். இதில் என் கால்களுக்கு காயம் கூட உண்டானது. இப்படி பண்ணாதே, நான் சொன்னேன். இது நமக்கு தேவைப்படலாம். போலீஸுக்காக. அகதா